அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ இந்த பதிவுல போறதுக்கு முன்னாடி டெய்லி லைவ் வந்துகிட்டு இருக்கு. உங்களோட பிறந்த விவரங்களை வச்சு மட்டுமே பலன் சொல்லப்படுது. அதாவது பொதுவா ராசி நட்சத்திரம் வச்சு இல்லாம உங்களோட பிறந்த விவரங்களை வச்சு கட்டம் போட்டு அதுக்குண்டான பலன்கள் நேரலையில் சொல்லப்படுது. இதை நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. நீங்களும் உங்களோட நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா லைவ்ல ஜாயின் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்க. அதே நேரங்களில் உங்களோட ராசி பலன் கேட்கும் போதும் சரி, உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். பலனை கேட்கும் போது லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நல்லது. இன்று நாளை பொறுத்தளவுக்கு கலவையான நாள். ஏன்னா மீன ராசிலையும் மேஷ ராசிலையும் சந்திரன் இருக்கு. பலன் எப்படி இருக்கு? மாறுபடும் பலன்கள் நிறையவே இருக்கு. 2 ராசிக்கு நல்லா இருக்கும். இன்று அமாவாசை வேற. இப்போ பலன்களை பார்க்கும் போது தேதி பார்த்தீங்கன்னா 17/4/2026 பிரபவ வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அமாவாசை இருக்கு. சுப முகூர்த்தமா இருக்கு. ஆனால் சுப காரியங்கள் மங்கள நிகழ்வுகள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அமாவாசை திதி பார்த்தீங்கன்னா மாலை 5:18 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு பிரதம திதியா இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் பகல் 11:58 வரைக்கும் இருக்கு காலை. அதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. அதாவது மீன ராசிலையும் மேஷ ராசிலையும் சந்திரன் இருக்கு. சூரிய உதயம் காலை 5:55க்கும் சூரியன் மறைவு மாலை 6:21க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக வெள்ளிக்கிழமை 10:12 ராகுகாலம். ஆனால் சூரிய உதயத்தை வச்சு பார்க்கும்போது காலை 10:35 12:08 வரைக்கும் ராகுகாலம் இருக்குது. யமகண்டம் மாலை 3:15 4:48 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 7:28 9:02 வரைக்கும் இருக்குது. அமாவாசை திதியில் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தர விஷயங்கள் செய்யலாம். ஆனால் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரம் எல்லா வித சுப காரியங்களுக்கும் ஏற்றதாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சாமி கும்பிட, உணவு வழங்க, திருமணம், அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நல்லதாக இருக்குது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு நலம், ரிஷப ராசிக்கு மேன்மை, மிதுன ராசிக்கு இன்பம், கடக ராசிக்கு தனம், சிம்ம ராசிக்கு உறுதி, கன்னி ராசிக்கு சினம், துலாம் ராசிக்கு தடை, விருச்சிக ராசிக்கு அன்பு, தனுசு ராசிக்கு பயம், மகர ராசிக்கு ஆதாயம், கும்ப ராசிக்கு ஆதரவு, மீன ராசிக்கு உயர்வா இருக்கு. நாளை அழகா கொண்டு போங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செய்யுங்க. 2 ராசிக்கு தான் நாள் முழுக்க அனுகூலமான பலன்கள் இருக்கு. மற்ற ராசிக்கு எல்லாமே கலவையா தான் இருக்கும். இப்போ ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்க உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தேதியில பகல் 12 மணி வரைக்கும் மீன ராசியில சந்திரன் இருக்கு. அதுக்கு பிறகு மேஷ ராசியில இருக்கு. அதாவது கொஞ்சம் பயம் குறையும், மனசுல இருந்த பிரச்சனைகள் விலகும், தெளிவுகள் கிடைக்கக்கூடிய விதத்துல தான் நாள் இருக்கு. பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் இல்லை. பக்குவமா நாளை கொண்டு போறது நல்லது. பதட்டம் இல்லாம நாளை கொண்டு போங்க. இன்று கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. மதியத்துக்கு மேல சந்திரனும் சேர்றாரு. 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி இருக்காரு. காலையில 11:58 வரைக்கும் சந்திரன். அதுக்கு பிறகு மேஷ ராசியில இருக்காரு. இன்று நாளை பொறுத்தளவுக்கு நண்பர்கள் மூலிமா கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கலாம். பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பழைய கடன்களை பேசி வசூல பண்றதுக்கு பார்க்கறது நல்லது. உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். காலையில வந்தாங்கன்னா செலவுகளும் விரயங்களும் இருக்கத்தான் செய்யுது. வியாபாரத்துல இருந்த போட்டி பொறாமைகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நஷ்டம் இல்லாம பக்குவமா பிசினஸை பார்க்கறது நல்லது. இன்று உங்க மனசுல கொஞ்சம் நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் நீக்கி விட்டுட்டு உங்களை நீங்களே உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தீங்கன்னா சாதகமான விளைவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு காலையிலலாம் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் சில ஆரோக்கிய பிரச்சனை காரணமாக உங்களோட வேலைகளை வேகமாக செய்யறதுக்கு முடிக்கிறதுக்கு முடியாது. தடுமாற்றங்கள் இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கூட பிறந்தவங்க கூடயும் சரி, துணைக்கூடியும் சரி, சில இடையூறுகளை காணப்படுற மாதிரி இருக்கும். உறவில் மகிழ்ச்சி நிலவை உங்களோட பேச்சில் ரொம்பவே கவனம் தேவை. நிதானமாக பார்த்து பேசுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் செலவு சாதுரியமாக கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட குழப்பமான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது. அமைதியாக மனசை வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தோடயும், மகிழ்ச்சியோடயும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா போக போக ஏதோ ஒரு பாதுகாப்பில்லாத உணர்வோ, பய உணர்வோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சில கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலயும், 12ஆம் இடத்துலயும் இருக்கிறது கொஞ்சம் குழப்பத்தையும், பயத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. காலையில இருக்கிறதெல்லாம் விரயம் விரயம் பண்ணிறாதீங்க. வரும்ன்ட்டு மதியத்துக்கு மேல எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, ஆ பத் 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, சந்திரனோட இருக்காரு. 12ஆம் இடத்துல பகல் 12 மணிக்கு வரைக்கும் சூரியன், சுக்கிரன் எல்லாருமே இருக்காங்க. அதே மாதிரி சந்திரனும் ஜாயின் பண்றாரு. உங்களோட உடல்நிலையில கொஞ்சம் சோர்வும், மந்தமும் ஏற்படுற மாதிரி இருக்கு. பசங்களுக்காக செலவுகள் செய்ற மாதிரி இருக்கும். வியாபாரத்துல நண்பர்களால ஓரளவு முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும். வேலை செய்ற இடத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட அனுசரிச்சு போனீங்கன்னா, அவங்க ஆதரவா இருப்பாங்க. உறவினர்கள் வழியில கொஞ்சம் அனுகூலமான பலன்களும், உதவிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களோட விருப்பங்கள் எதுவா இருந்தாலும் காலையிலேயே நிர்வகித்துக்குங்க. அதனால கொஞ்சம் மனசுக்கு அமைதியா போகும். அப்படியே நாள கொண்டு போறது நல்லது. அதே நேரங்கள்ல மதியத்துக்கு மேல எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்தும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கும். அத நேரத்துக்கு பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா எல்லாம் சாதகமா இருக்கும். டிலே ஆனா அப்படியே கட் பண்ணுங்க. உங்களோட வேலைகள தவறுகள் இல்லாம செஞ்சீங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியது அவசியமா இருக்கு. காலையில இருந்த மகிழ்ச்சி மதியத்துக்கு மேல கிடையாது. அதே நேரங்கள்ல வார்த்தைகள்ல நிதானம் தேவை. உறவுல நல்லிணக்கம் பராமரிக்க புரிதல் ரொம்பவே அவசியமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. அதே நேரங்கள்ல செலவுகள் அதிகமா இருக்கும். பயனுள்ள வகையில செலவு செய்யுங்க. சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. யோகா மேற்கொள்ளுங்க. மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு அதாவது நான் சொன்ன முதல் 2 ராசிகள்ல ராசியான நீங்க இருக்கீங்க. காலையிலேருந்து நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. எத பத்தியும் கவலைப்படாம, நீங்க உங்களோட வேலைகளையும், எல்லா விஷயத்திலயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், வளர்ச்சியும் தெரியிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசியிலேயே குரு இருக்காரு. 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, சந்திரனும் இருக்காரு. பகல் 11ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய் இருக்கிறது. கூட சந்திரனும் ஜாயின் ஆகுறாரு. இன்று உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். புதிய முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் உண்டு. உத்தியோகத்துல சிலருக்கு அவங்களோட திறமைக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும், வளர்ச்சியும் நல்லாவே இருக்கும். நண்பர்கள் வழியில சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். உதவிகளும் நல்லா இருக்கு. இன்று நாள் முழுக்க நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அமைதியாகவும், சௌகரியமாகவும் உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை உணர்வுகள் உங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போக உதவியா இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களோட வேலைகளை புத்திசாலித்தனமா ஈஸியா செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கு. நல்ல பெயரை சம்பாதிக்கலாம். எதிர்கால வளர்ச்சிக்கு இன்று நீங்க உங்களோட வேலையில சில முன்னேற்றங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் காணக்கூடிய விதத்துல தான் நாள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க வீட்டுல நல்ல ஒரு அமைதியும் நல்லிணக்கமும் நல்லாவே இருக்கு. காதல் விவகாரங்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். காதலர்களுக்கு ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. ஒண்ணா வெளியில போய் ஜாலியா டைம் பாஸ் பண்றதுக்கு ஏற்ற நாள் சிறப்பா இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இனிமையான தருணங்களை கைவிட்டுறாதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்று நல்லாவே இருக்கும். மற்றபடி சேமிப்பு ஆற்றல் உயர விதமா இருக்கு. எதிர்பாராத தனவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு இன்று கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கு. முதலீடுகள், ட்ரேடிங்ல அந்த மாதிரி செஞ்சு லாபம் சம்பாதிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை காரணமா ஆரோக்கியத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஜாலியா இந்த நாளை உங்களுடையதா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு இருந்த வலிகள், கொஞ்சம் வேதனைகள்லாம் மறந்து ஜாலியா நாளை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காலை வரைக்கும் இருந்த பதட்டங்கள் மதியத்துக்கு மேல இருக்காது. உங்களோட மனநிலை மாறும். எதிர்பார்த்த வரவு இருக்கு. சந்தோஷம் கூடும். அதனால காலையில இருந்த நாளை அப்படியே காலையிலேயே திட்டமிட்டு மகிழ்ச்சியாவே கொண்டு போங்க. நாள் முழுக்க இனிமையா மாத்திக்கிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்காரு. 9ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 10ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரன் கூட சந்திரன் இருக்காரு.
12ஆம் இடத்துல குரு இருக்காரு. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் மதியத்துக்கு மேல ஏற்படும். அ பசங்களால படிப்புல நல்ல முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. அவங்களோட வளர்ச்சி நல்ல ஒரு உத்தியோகத்திலயும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்துல இதுவரைக்கும் எதிரிகளா இருந்தவங்க கூட நண்பர்களா மாறி செயல்படக்கூடிய விதமா இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்று உங்ககிட்ட ரொம்பவே கவனமா இருக்கும். எல்லா விஷயத்தையும் நல்லா செய்வீங்க. திட்டமிட்டு எல்லாத்தையும் செய்வீங்க. இந்த நாள நல்லா பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்று நல்ல ஒரு கொள்கையோட செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இடங்கள்ல மாற்றங்கள் கொஞ்சம் அதிகம் இருக்கும். பயணம் இருக்கிற மாதிரி இருக்கு. பணியில மும்முரமா இருப்பீங்க. உங்களோட பணிகளை திட்டமிட்டு முறையா செஞ்சு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவுல இணக்கம் குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும் காலையில. ஆனா மதியத்துக்கு மேல சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. காலையில இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். குடும்பத்தோட வெளியில போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மனசுக்கு நிறைவா இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சுமாராக தான் இருக்கு. தான தர்மங்கள் செஞ்சீங்கன்னா இன்னைக்கு நாள கொஞ்சம் நல்ல ஒரு மனசுக்கு அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். மதியத்துக்கு மேல எதிர்பாராத தனவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கவலை இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமான பணிகள் இருந்தது. தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மாலையில் மகிழ்ச்சியா இருக்கலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு அதாவது பிரச்சனைகள்ல இருந்து வெளிப்படுற மாதிரி இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையான நாளை கொண்டு போகணும். 8ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்காரு. உங்களோட ராசியிலேயே கேது இருக்கிறது கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. குறுக்கு வழியில் எந்த ஒரு முயற்சியும் செய்யாதீங்க. உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன், செவ்வாய், சனி இருக்கிறதும் கூட சந்திரன் இருக்காரு. சூரியனும் சுக்கிரனும் 9ஆம் இடத்துல இருக்காங்க. சந்திரனும் 12 மணிக்கு மேலே ஜாயின் பண்ணிக்குவாரு. 11ஆம் இடத்துல குரு. இன்று நீங்க செய்யற செயல்கள்ல காரியங்கள்ல தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. உங்களோட பேச்சுல கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். தொழில் விஷயமா பயணங்கள் அலைச்சலும் நல்ல ஒரு டென்ஷனும் ஏற்படுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மதியத்துக்கு மேல பொருளாதார பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சு மனசுக்கு அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஒரு எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இல்லை. அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. கடினமா உழைக்க வேண்டியதும் பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலையில் சூழ்நிலைகள் சிறப்பானதா இல்லை. உங்களோட மேலதிகாரிகள் கூட சில மோதல்கள் காணப்படுற மாதிரி இருக்கு. வேலையில கவனக்குறைவு ஏற்படாம பார்த்துங்க. திட்டமிட்டு செயல்களை செய்யறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவு முறையில நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமா இல்லை. அதை எப்படி கொண்டு போறது? சகஜமா பேசுங்க, நட்போட பழகுங்க, அனுசரிச்சு போங்க. எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் பண்ணாதீங்க. காதலர்கள் இன்று சந்திக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கும். அதனால சேமிக்கிறதுக்கு ரொம்பவே முடியாது. குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கு. விரயமாகாம செலவுகளை கண்காணிச்சு பணத்தை சேமிக்க முயற்சி செய்யறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உடல் நலத்திலையும் கொஞ்சம் உடம்பு பாதிக்கிற மாதிரி தான் இருக்கு. அம்மாவோட ஆரோக்கியமும் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. அதுக்கான செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதையா நாளை கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நீங்க ஆரம்பம் நல்லா இருக்கு, அப்படியே ஜாலியா கொண்டு போயிடலான்னு போகாதீங்க. நிதானமும் பொறுமையும் காலையில இருந்தே தேவை. ஏன்னா மதியத்துக்கு மேல எதிர்பாராத சில சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. நடக்கிற விஷயங்கள் நெகட்டிவா போறதுனால மைண்ட்ல ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். காலையில இருந்து நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போனீங்கன்னா அதை நாளை சமாளிக்க உதவியா இருக்கும். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 7ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், சனி இருக்கிறதுனாலையும் 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரனும் கூட சந்திரனும் சேர்றாரு. 10ஆம் இடத்துல குருவும் 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. பெரிய மனிதர்கள் கூட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனசை அதிகமாக போட்டு குழப்பிக்காதீங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானம் தேவை. பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். காலையில இருந்து ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. எல்லா விஷயத்தையும் நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் செய்ய வேண்டியது அவசியம். அப்பதான் நீங்க செய்யற செயல்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்களை செய்யறது உங்களுக்கு உதவியா இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் பொதுவாக சிறப்பாக இல்லை. இருந்தாலும் சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு. அதுலேயே நீங்கள் மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கும். வேலையில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நாள் சிறப்பாக அமையணும்னா உறவுல நல்லிணக்கம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. மகிழ்ச்சி நிலவ சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போறதும் நல்லது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி டென்ஷன் ஆகாதீங்க.
கூலாக அனுசரித்து கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, இருந்தாலும் எதிர்பாராத விதமாக செலவுகள் அதிகமாக இருக்குது. மதியத்துக்கு மேலே பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதை. பண பரிவர்த்தனையில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. காலையில் இருந்த மகிழ்ச்சி எல்லாமே மாலையில் உங்களுக்கு சோர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம். இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. உங்களுக்கு ஜாதகத்தை இந்த நாளை பொறுத்த அளவுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் தான் அதிர்ஷ்டகரமான 2வது ராசியாக இருக்கீங்க இந்த நாளில் உங்களோட கிரகநிலைகள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் இருக்கிறது. காலையில் இருந்த சந்தோஷம் வேற, மாலையில் ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிறப்பாக ஜாலியாக நாளை கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், சனி, 7ஆம் இடத்துலையும் சந்திரன் ஜாயின் ஆகிக்கிறாரு. சூரியனும் சுக்கிரன் கூடயும் 9ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல கேதுவும். நீங்கள் எடுக்கிற காரியத்தை எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. உறவினர்கள் மூலிமா சுப செய்திகள் வந்து சேரும். சிலருக்கு வேலை விஷயமா வெளியூர் வெளிநாடு பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். எந்த ஒரு வாய்ப்பையும் தட்டி விட்டுறாதீங்க. புதிய வேலை வாய்ப்புக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலும் நல்ல ஒரு லாபமும் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. பொருளாதார நெருக்கடிகள் குறையும், வரவுகள் அதிகமாகும், சேமிப்பு உயரக்கூடிய விதமாக இருக்கும். உங்களோட அனுசரணையான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தர மாதிரி இருக்குது. உறவினர்கள் மற்றும் கூட்டாளிகளோட நல்லுறவு காணப்படும். மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஜாலியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பல வாய்ப்புகள் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்க உதவிகரமாக இருப்பாங்க. நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இன்றைய நாளில் உங்களுக்கு வேலையில் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உறவு சிறப்பாக தான் இருக்குது. காதலர்களுக்கு நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாளாக இருக்கும். வீட்டில் தொணக்கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அதிக பணம் சம்பாதிக்கிற அதிர்ஷ்டம் இருக்குது. நீங்களும் ட்ரேடிங்கில் போட்டு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் இல்லை. ஜாலியாக நாளை கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. மகிழ்ச்சியாக இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் கொஞ்சம் பதட்டத்தோட ஆரம்பித்தாலும் சந்தோஷத்தோட முடிகிற மாதிரி இருக்குது. காலையில் வரைக்கும் மந்தமாக இருக்கிற நீங்கள் மதியத்துக்கு மேலே ஏதேதோ புதிய விஷயங்களை முயற்சி செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்களும் நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. காலையிலேருந்து இந்த நாளை திட்டமிட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சிக்கு ஏற்ற நாளாக தான் இன்றைய நாள் இருக்குது. உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவும், 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், செவ்வாய், சனி. சந்திரன் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கும் போகிறாரு. சூரியன் சுக்கிரன் கூட 8ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல கேதுவும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்துங்க. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகிற மாதிரி இருக்குது. காலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. தொழில் சம்பந்தமாக புதிய திட்டங்கள் வெற்றியை தர மாதிரி இருக்குது. பொருளாதார தேவைகள் கொஞ்சம் நிறைவேற வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை குடும்பத்தில் வளர்ச்சிக்கான செயல்களை தொடங்க உகந்த நாளாக இருக்கும். நல்ல ஒரு நன்மையான பலன்களுக்கான புத்திசாலித்தனத்தோட செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய விதமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று காலையிலலாம் உங்களோட திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி உங்களோட செயல்திறனை மேம்படுத்துங்க. அது உங்களோட வேலைக்கு நல்ல ஒரு வெற்றி தர மாதிரி இருக்கும். நல்ல ஒரு வாய்ப்பும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நாளில் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று வீட்டில் தொணக்கூட காலையில இருந்த பிரச்சனையெல்லாம் மாலையில் இல்லை. மாலையில் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் காதலர்கள் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. மாலை சிறப்பாக இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு காலையிலலாம் கொஞ்சம் தடை இருக்க தான் செய்து. எதிர்பார்த்த தனவரவு லேட் ஆச்சு. அது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சின்ன அளவில் கடன் வாங்கி மாலையில் வரவு நல்லாயிருக்கும். சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கொஞ்சம் உடல் வலி மட்டும் இருக்குது. ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. மற்றபடி எதுக்கும் கவலை இல்லை. ஜாலியாக நாளாக கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு மோசமாக தான் இருக்குது. நேற்று இருந்த மாதிரி தான் மனநிலையில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் சில எதிர்பாராத செலவுகள், சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். பசங்க கூட கவனமாக இருங்க. அவங்களால சில பிரச்சனைகளையும் விரயங்களையும் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. 4ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், சனி. 5ஆம் இடத்துல சந்திரன்,
சூரியன் சுக்கிரன் இருக்கிறதும், 7ஆம் இடத்துல குருவும் 9ஆம் இடத்துல கேதுவும் உங்களுக்கு வீண் செலவுகள் அதிகமா இருக்கு. குடும்பத்துல இருக்கவங்க கூட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். எல்லா விஷயத்திலயும் நிதானமா இருங்க. புதிய முயற்சிகள்ல தடங்கல் இருக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரிச்சு போனீங்கன்னா கொஞ்சம் அனுகூலமா நாளை கொண்டு போகலாம். பொறுமை இன்று எல்லா விஷயத்திலும் தேவை. இன்று வளர்ச்சி காண்றதுக்கு உங்களோட ஆற்றலை முழுசா பயன்படுத்துங்க. நீங்க உங்ககிட்ட இன்று தன்னம்பிக்கையும் உறுதியும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நண்பர்கள் மூலியமா ஒரு நல்ல ஒரு உறவை பராமரிச்சிங்கன்னா அவங்க மூலியமா சில உதவிகள் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை செய்யும் போது பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். நேரத்தை நிர்வகிக்க சிறப்பாக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். எல்லா நேரத்தையும் முன்கூட்டியே செயல்களையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை முதல்ல முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று சுமூகமான சூழ்நிலைகள் வீட்டில் கிடையாது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும். காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாதீங்க. பொறுமையா நாளை கொண்டு போறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்து மற்றும் பங்கு வர்த்தகம் மூலியமா சின்னதா பண வரவு இருக்கு. ஆனாலும் ஜாக்கிரதையா இருங்க. பண இழப்புக்கும் வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யலனாலும் பரவாயில்ல, நஷ்டமாகாம பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். மனசை அமைதியை வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆன்மீக சொற்பொழிவு கேளுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியா ஆரம்பிச்சு பிரச்சனையோட முடிகிற மாதிரி இருக்கும். கவனமா இருங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் காலையில இருந்த ஜாலியை மாலையில எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு பொறுமையா காலையில இருந்தே புத்திசாலித்தனமா நாளை கொண்டு போனீங்கன்னா நாளை சுமூகமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், சனி, 4ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது. உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றும். தொழில் விஷயமா பயணங்களால, வேலை விஷயமா பயணங்களால அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. பலன்கள் கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கு. வேலை விஷயமா சில பிரச்சனைகளை கூட இருக்கிறவங்களால ஆரம்பிக்கும். அதே நேரங்களில் அவங்கள வச்சு அவங்கள தட்டி கொடுத்து அந்த பிரச்சனைகளை முடிக்கிறது நல்லது. உங்களோட புத்திசாலித்தனத்தை இன்று நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் சாதிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சுய முன்னேற்றத்துக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க. அதிர்ஷ்டத்தை நம்பாதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு திட்டமிட்டு செயல்படுங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை ஜொலிக்கணும்னா காலையில் இருந்த மாதிரியே உற்சாகமான மனநிலையோட நாள் கொண்டு போங்க. எந்த ஒரு பதட்டமோ இல்லாமல் குழப்பமோ இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா நல்லது. காலையில் செய்கிற செயல்களுக்கு கொஞ்சம் பலன்கள் கிடைக்கும். அதே நேரம் திருப்தியாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று காலையில் குடும்பத்தில் நல்ல ஒரு திருப்தியாக இருந்த மாதிரி இருக்குது. மகிழ்ச்சியாக இருந்தீங்க, உற்சாகமாக இருந்தீங்க. அதே மாலையில் எதிர்பாராத சில நிகழ்வுகளும் சூழ்நிலைகளும் உங்களை தடுமாற வைக்கும். பிரச்சனைகள் அதிகமாகலாம். காதலர்கள் மாலையில் சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் வரவு இருந்தது. அதே நேரங்களில் மதியத்துக்கு மேலே செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஏதாவது மருத்துவ செலவுகளோ இல்லைன்னா எதிர்பாராத வீண் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. கவலை இல்லாமல் அமைதியாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பிரச்சனைகளோடையும் பதட்டங்களோடையும் ஆரம்பித்து உற்சாகமாக முடிகிற மாதிரி இருக்குது. ஆனால் நாளை பொறுத்தளவுக்கு காலையில் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே மாலையில் இல்லாமல் மகிழ்ச்சியாக இனிமையாக எந்த விஷயமா இருந்தாலும் 12 மணிக்கு மேலே நீங்கள் செய்கிறது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்று உங்களோட ராசிக்கு ராசியிலே ராகு இருக்காரு. 2ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், சனி, 3ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், சுக்கிரன் இருக்கிறோம். 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது. உங்களுக்கு சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கூட வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களால அனுகூலமான பலன்கள் உண்டு. வேலை பளு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். டென்ஷன் இல்லாமல் மதியத்துக்கு மேலே பகல் 12 மணிக்கு மேலே நல்ல ஒரு பலன் தர விதமாக நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் இருக்குது. இன்று குடும்பத்திற்கு கூட நலன் குறித்து எண்ணங்களை உங்கள் மனசில் ஓடி நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான முயற்சிகளுக்கு வித்திடுற நாளாக தான் இருக்கும். உங்களுக்கான நேரத்தை உங்களுக்கு செலவு பண்ணுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி தான் நாளை ஆரம்பிக்குது. காலையிலேருந்து கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யுங்க. மதியத்துக்கு மேலே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களோட வேலைகளை செய்வீங்க. வளர்ச்சிக்கான விதமாக மதியம் இருக்கும். காதலர்
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்று ஒருவருக்கொருவர் அரவணைச்சு போனீங்கன்னா நல்லது. நல்ல ஒரு விட்டு குடுத்து போறதும், உறவுல புரிதலை ஏற்படுத்த முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. மதியத்துக்கு மேல ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வெளியில ஊர் சுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் மதியத்துக்கு மேல தான் இருக்கு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் எல்லாமே இருங்க. ஆனா செலவுகள காலையில கொஞ்சம் கண்காணிச்சு கட்டுப்படுத்துனீங்கன்னா, மாலையில நல்ல ஒரு பலன் கிடைக்கிற விதமா இருக்கும். வரவும் நல்லா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம். சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் மட்டும் இருக்கும். நல்ல ஒரு குளிர்ச்சியான உணவுகள சாப்பிடுங்க. அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவோட ஆரம்பிச்சு பிரச்சனைகளோட முடியிற மாரி தான் இருக்கும். ஏன்னா, அ எந்த ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது. நாள் அப்படியே போற போக்குல எப்படியோ போதோ அப்படியே கொண்டு போயிடுங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. உங்க ராசியிலேயே சந்திரன், புதன், செவ்வாய், சனி இருக்காரு. 2ஆம் இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, சந்திரன், சுக்கிரன், சூரியன் இருக்கிறதும், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல ராகு. நினைச்ச காரியத்தை நல்லபடியா செஞ்சு முடிக்கணும்னா சுத்தி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல கவனம் தேவை. விரயமாக வாய்ப்பு இருக்கு. பசங்களால மனசங்கடங்கள் ஏற்படலாம். சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஆனாலும் தாமதமா தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அமைதியா பொறுமையா வார்த்தைகள்ல நிதானமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்று நாளை பொறுத்தளவுக்கு அதிகமான சிந்தனைகள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளை அமைதியா கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுமையாகவும் நேர்மையாகவும் தவறுகள் இல்லாம உங்களோட வேலைகளை செஞ்சீங்கன்னா வளர்ச்சி நோக்கி கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. மனசை அமைதியா வச்சுட்டு உங்களோட வேலைகளை மட்டும் செய்யுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். வார்த்தைகள இன்று ரொம்பவே ஜாக்கிரதையா பார்த்து பேசுங்க. வார்த்தைகளால தான் இன்று பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்று வரவை விட செலவுகள் அதிகமா இருக்கும். நிதி நிலைமையில ஸ்டெபிலிட்டி இல்ல. வரவை பார்த்துட்டு நீங்க எந்த ஒரு கையில பணம் இல்லாம எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. வாக்கு கொடுக்காதீங்க. வாக்குனால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம். கண்களை டெஸ்ட் பண்ணிட்டு ஆரோக்கியத்துல கவனமா பார்த்துக்குங்க. நல்ல ஒரு திடமாவும் உங்களை நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போறது நல்லது. மீன ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சமும் பதட்டம் இல்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்றைய நாள் திரும்பவும் சொல்றேன், கலவையான நாளா தான் இருக்கு. 2 ராசிக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் தர விதமா இருக்கு. இன்று அமாவாசை. உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. எல்லாரும் லைவுக்கு உண்டான அப்டேட் போட்டாச்சு சேனல்ல. அது நீங்க எப்படி உங்க விருப்பப்படி ஜாயின் பண்றீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. 3:15 மணிக்கு கரெக்டாக 15:15க்கு கரெக்டாக இருப்பேன். உங்களோட சுயஜாதகம் பிறந்த விவரங்களை வச்சு மட்டுமே பலன் சொல்ல முடியும். பொது பலன்கள் அதுவும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு கேட்குற வேலைலாம் வேண்டாம். உங்களோட உங்களோட ஜாதகம் மட்டுமே சொல்லப்படும். கணவருக்கோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ அவங்களுக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது சில விஷயங்கள் பொதுவாக சில விஷயங்கள் இருக்குது. பொதுவான விஷயங்களை 2 பேருக்கும் சொல்லலாம். அதே நேரங்களில் பர்சனல் விஷயங்களை அவங்களுக்கு மட்டும்தான் சொல்றது நல்லதா இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு நன்றி, வணக்கம்.